ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோயிலுக்கு போய் ஐயையோ! அப்படின்னு சொல்லி பயந்தது, நான் இந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான். அவிநாசியிலேருந்து சேவூர், சேவூர்லேருந்து நம்பியூர் ரோட்ல போகும்போது, புலிப்பார் ரோட்டு கட்ல திரும்புனீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, ஒரு 3, 4 கிலோமீட்டர்ல இந்த கரடி கருப்பராயன் சாமி கோவில் இருக்கு. இது நெறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு கருப்பராய சாமி கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இங்க வந்து கெடா வெட்டு, காது குத்து அப்படிங்கிற நிகழ்ச்சிகள்லாம் ரெகுலரா நடந்துட்டுருக்கும். ரொம்ப தூரத்துலேருந்துலாம் இந்த கோயிலுக்கு வந்து தங்களுடைய பிரார்த்தனைய வந்து நிறைவேத்துவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் இங்க இதுவரைக்கும் போனதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் போனேன். ஒரு கோயில பார்த்து பயம் வந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான். அது எப்படின்னா, ஒரு அடர்ந்த வனத்தில இருக்கிற மாதிரி இந்த கோவில் இருக்கு. ரொம்ப பழமையான கோவில். அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டால் ஒரு 5, 6 தலைமுறைக்கு முன்னாடியிலிருந்தே இந்த கோவில் இருக்குது. கரெக்டாக அவங்களுக்கு இந்த கோவில் எப்போ ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்ல தெரியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்னா நேர்ந்துக்கிட்டு, அதாவது நேர்த்திக்கடனுக்காக வந்து குதிரை எல்லாம் வந்து செஞ்சு வைப்பாங்களாமா. அந்த மாதிரி செஞ்சு வச்ச நிறைய குதிரைகள் வந்து சிதிலமடைஞ்சிருக்குது. அதாவது அதை வந்து அது ஒரு நாளடைவில் வந்து இப்போ மண்ணில் செய்கிற குதிரைகள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அது சிதிலமடையும் இல்லை, அந்த மாதிரி நிறைய குதிரைகள் சிதிலமடைஞ்சிருக்கு. ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல தண்ணி வற்றாமலே இருக்குது. நாங்கள் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாதிரி ஒரு அடர்ந்த வனத்தில் இந்த கோவில் இருக்குது. இங்கே வந்து மார்கழி மாதம் முழுவதுமே மிக சிறப்பாக வந்து கொண்டாட்டமாக இருக்குமாம்மா இந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இங்கே கூட்டம் தாங்க முடியாத கூட்டம். நிறைய பேர் வந்து கிடா வெட்டுறதுக்காக இங்கே வருவாங்க. நாங்கள் அந்த கோவிலை அப்படியே ஒரு சுற்றினோம். பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே வந்து எப்போவுமே ஒரு கடவுள் இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே போகும்போது பக்தி மட்டும் இருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது சுற்றும்போது ஒரு பயம் கலந்த பக்தி. கருப்பராய சாமியை வந்து நினச்சி மனசுக்குள்ளே ஒரு பக்தி பரவுனாலும் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதான் தப்பு பண்ணுறவங்க யாருமே இவர்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கருப்பராய சாமி. இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க, அதாவது சேவூர்லேருந்து நம்பியூர் ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் போங்க, மனமுருகி நீங்கள் வேண்டுங்க. இங்கே அதே மாதிரி கெடா வெட்டு, காது குத்து ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தாலுமே பிளான் பண்ணாலுமே இங்கே நீங்கள் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பல தலைமுறைகளை தாண்டி இந்த கோவில் இங்கே இருந்துகிட்ருக்கு. ஒரு தடவை போயிட்டு வாங்க நண்பர்களே. நன்றி.